வெல்கம் டு மை யூடியூப் சேனல். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, காக்காவோட சில ஆற்றல்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த பைமோட் அப்ளிகேஷனுங்கிறத பற்றி கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம். இந்த பைமோட் அப்ளிகேஷனில் நம்ம வீட்டுக்கு தேவையான மளிகை பொருட்கள்லாம் வாங்கிக்கலாம். இதில் பொருட்கள் அனைத்தும் தரமாகவும் அப்புறம் விலை குறைவாகவும் கிடைக்கிது. நம்ம சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்குவோம்ல, அதே மாதிரி தான் பொருட்கள் அதே மாதிரி விலைக்கும் தராங்க. இந்த வீடியோ யார் ஸ்பான்சர் பண்ணுறாங்கன்னா பைமோட் அப்படிங்கிற அப்ளிகேஷன். இப்போ காக்காவோட ஆற்றல்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். நம்ம இந்தியாவில் அதை எப்படி சொல்லணும்னா வீட்டுக்காகம்னு சொல்லுவாங்க. நம்ம மற்ற பறவைகளை போல் இல்லாமல் இந்த காகம் என்ன பண்ணுதுன்னா மக்களோட நெருங்கிய தொடர்பு கொண்டிருக்கும். இப்போ நம்ம எப்போதும் தெரியும், அமாவாசைனா நம்ம வீட்டுக்கு எல்லோரும் காக்காவுக்கு சோறு வைப்பாங்க. அதே மாதிரி எதுக்காக வைக்கிறாங்கன்னா அது எப்பவும் பாருங்கள், அந்த வீட்டுக்கு ஒரு டைம் வந்துச்சுன்னா அது அடிக்கடி அந்த வீட்டுக்கு கரெக்டாக அந்த நேரத்துக்கு கரெக்டாக அந்த டைமுக்கு வந்துடும். அந்தளவுக்கு அந்த காக்காவுக்கு ஒரு ஆற்றல் இருக்குது. காக்கா மற்ற பறவைகளை போல் அல்லாமல் இதுக்கு ரொம்ப ஆற்றல் புத்திசாலியாக இருக்குது. இது நம்ம சில கதைகள் புத்தகங்கள் மூலயமா நம்ம பார்த்துருப்போம். இது என்னன்னா, இது காக்காவுக்கு என்னென்ன குணாதிசயங்கள்லாம் இருக்குன்னா, நம்ம ஒருத்தவங்கள பார்த்துட்டோம்னா அதை அடுத்த டைம் கரெக்டாக அப்படியே பார்த்து அடையாளம் கரெக்டாக அப்படியே அடையாளமாக வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் என்னென்னா, காக்கா குணாதிசயங்கள் என்னென்னு பார்க்கலாங்களா. அது ஒன்ஸ் நம்ம சுய அடையாளம் காணும் ஆற்றல் அதுக்கு இருக்குங்களாம். ஓகேங்களா. இப்போ அதுக்கு நம்ம மனிதர்களுக்கு என்ன சிறு வயதிலிருந்தே ஒருத்தவங்க சுய அடையாளம் காணும்ல, அதே மாதிரி அந்த ஆற்றல் காக்காவுக்கு இருக்குது. காக்காவுக்கு வேறு என்ன ஆற்றல்னால் இருக்குன்னா, உணவுகளை சேமித்து வச்சு பத்திரமா மறைச்சி வச்சுக்குமா. அதுக்கு தேவையானதை எப்போ கிடைக்கும் போது அதை உணவை சேமித்து வைக்குமா. முதல்ல முடியாதப்போ அந்த உணவு எடுத்து அது மட்டும் சாப்பிடாம மற்ற பறவைகளுக்கும் அதோட இனத்துக்கும் சேர்ந்துக்குமா. அது அதோட இனத்தோட மட்டும் தான் சேரும். அது மட்டும் இல்லாமல் குருவிகளோட முட்டைகள்லாம் பாதுகாக்குமா. மற்ற குருவிகளோட முட்டைக்கோ மற்ற பறவைக்கோ அது என்னது ஆசைப்படாது. அதுக்கப்புறம் காக்கா நம்ம ஏற்கனவே சின்ன வயசுலேயே பார்த்துருப்போம்ல, இந்த பாட்டி வடை சுட்ட கதை. அந்த காக்கா எவ்வளோ புத்தி கூர்மையோடு செயல்பட்டிருக்கோம். அதே மாதிரி இந்த காக்கா வெறும் கதையல்ல, இதுக்கு பின்னால் ஒரு நிஜமான அறிவியல் திறனும் இருக்குங்கிறத பல ஆய்வுகள் சொல்கிறாங்க. காக்காவுக்கு சில சிறப்பான ஆற்றல்கள் இருக்குங்க. அது மட்டும் இல்லாமல் அதுக்கு ஒழுக்க நெறி அதிகமாக இருக்குது.